வெளிநாடு செல்வதையும் அதன் பின் சீரழிந்து நிம்மதியற்று திரிவதையும் பார்க்கின்றோம். போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து என்று கூறப்படுவதையும் இன்று இஸ்லாம் அமைத்து தந்துள்ளது. இஸ்லாமிய மனைவி கணவனின் வருமானத்திற்குள் செலவுகளை திட்டமிட வேண்டும். அவளும் தொழில் பார்ப்பவளாக இருந்தால் கணவன் மனைவி இருவரின் உழைப்பிலும் திட்டமிட்டு செலவுகளை செய்து ஒரு பகுதியை சிறு சேமிப்பாகவும் ஆக்கிக் கொண்டால் கடன் படவோ அல்லது வட்டிக்கு கடன்பட்டு சீரழியவோ வேண்டி வராது. பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தமது நிலைமையை மேலாக்கி காட்டப் போய் கடைசியில் பிறர் பார்த்து சிரிக்கும் நிலைக்கு தமது குடும்பத்தை கஷ்டங்களுக்குள் உட்படுத்தி விடாதவளாக மனைவி என்ற மந்திரி திகழ வேண்டும். ஒவ்வொரு ஆணும் வெளியில் தொழில் பார்க்கும் இடங்களில் அழகான பெண்களை பார்க்க நேர்கிறது. இதனால் மனது அலைக்கழியும். ஆனால் வீட்டில் அழுக்கான நிலையில் அலங்காரமற்ற தனது மனைவியை பார்க்கிறான். இது ஓர் இஸ்லாமிய மனைவியின் அடையாளம் அல்லவே. கணவன்மாரை தன் பக்கம் இழுத்து அவர்கள் விருப்புக்கேற்ப அழகு தேவதையாக இல்லாவிட்டாலும் உங்களை எளிமையாக அலங்கரித்து பொருத்தமான ஆடைகளை அணிந்து கணவனின் கண்களில் படும்படியாக மட்டும் அலங்காரம் செய்து புன்னகையால் உங்கள் பொன்முகத்தை மெருகூட்டி பாருங்கள். மனைவிமார்களே, வெளியில் செல்கையில் செய்யக்கூடாத அலங்காரத்துடன் செல்கின்றீர்கள். வீட்டில் பார்க்கவே சகிக்காத கோலம். உங்கள் கணவனை பார்க்கையில் அவனை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை. அதற்கேற்ப நீங்கள் மாறுங்கள். உங்கள் கணவன் உங்கள் வசம். ஒவ்வொரு மனைவியும் ஒன்றை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நாம் அதை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் அதன் வெற்றியும் தோல்வியும் தங்கியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபி தோழர்களுக்கு கூறும்போது, உன்மீது அதிகம் அன்பு செய்யக்கூடிய அதிக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே பெண்கள் தனது கணவன் மீது மாசற்ற அன்பு செலுத்த வேண்டும். சினிமாவை பார்த்து அதில் வரும் கதாநாயகன் போல் தனது கணவன் அமைய வேண்டும் என்ற யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட கற்பனைகள் முதலில் பெண்களிடமிருந்து மறைய வேண்டும். மிகைப்படுத்தி எதனையும் சித்தரித்து காட்டும் சினிமா பணம் சம்பாதிப்பவர்களுக்கு சரியானதன்றி அது வாழ்வுக்கு பொருந்தாது என்பதை இஸ்லாமிய மனைவி உணர்தல் வேண்டும்.